வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் ரியாக்ட் நேட்டிவ் பில்டின் காம்பனண்ட்டில் நம்ம வந்து ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து டெக்ஸ்ட், இன்னொன்று வந்து இமேஜ். இப்போ டெக்ஸ்ட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும், சில கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் தேவைப்படுது. ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பில்டின் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதில் சில ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போது சப்போஸ் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கம்ப்ளீட் கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேகுக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குது. உங்களுக்கு 2 லைன் வருது. இப்போ இந்த 2 லைன் எனக்கு தேவையில்லை, சிங்கிள் லைன் காமிச்சாவே போதும் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரியாக்ட் நேட்டிவ் காம்பனண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்டேஷனை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். இப்போ இதுதான் வந்து ப்ராப்ஸ். இந்த ப்ராப்ஸில் நிறைய இருக்குது. இதில் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஸோ ஒரு கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும் போது அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸை வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், ட்ரிங்கெட் பண்ணலாம். இப்போ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி கொடுக்கலாம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் லைன்ஸ், இதுதான் என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸு. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை லைன் இருக்கணும். இப்போ ஆக்சுவலி 2 லைன் இருக்குது, நான் அதை 1 ஆக்க போகிறேன். ஸோ இப்போது இந்த எமுலேட்டரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 2 லைனாக இருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் கண்டென்ட்டை மினிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறப்போ ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்காது. ஏன்னா மொபைல் அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன டிவைஸில் நம்ம நிறைய கண்டென்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ தேவையான கண்டென்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், மினிமைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய பில்டின் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரியாக்ட் நேட்டிவை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன் ப்ரெஸ். ஸோ இந்த ஆன் ப்ரெஸ்னால் நம்ம வந்து கிளிக் பண்ணும் போது சில ஆக்ஷன்ஸ் ஏதாவது நடக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம அது கொடுக்குறது. ஸோ இதில் நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆன் ப்ரெஸ், இதில் வந்து ஒரு சிம்பிள் கன்சோல் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு என்னென்னா ஆன் ப்ரெஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா console.log, அதனால வந்து எரர். நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஓகேங்களா, டெக்ஸ்ட் இஸ் கிளிக்டு அப்படின்னு வருது ரைட்டா. இப்போ வந்து நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது எனக்கு சில ஆக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட். இப்போ திரும்பவும் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், நான் எத்தனை டைம் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறனோ அத்தனை டைம் வந்து எனக்கு வந்து இந்த ஆன் ப்ரெஸ் ஈவெண்ட் வந்து ஹேண்டில் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஆன் ப்ரெஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இதே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ என்னுடைய இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஹேண்டில் ப்ரெஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன் console.log text is pressed அப்படிங்கிற சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து இந்த கன்சோல் இங்கே தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேரியபிளை நான் இங்கே கால் பண்ணுறேன் ரைட். இப்போது நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது எனக்கு ப்ரெஸ் ஆகுது. ஸோ இந்த டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிம்பிளாக வந்து ஆன் ப்ரெஸ் வந்து ஈவெண்ட் நடக்கும் போது இந்த ஹேண்டில் ப்ரெஸ் அப்படிங்கிற மெத்தட் கால் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ டெக்ஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. லாங் ப்ரெஸ், டெக்ஸ்ட் லேஅவுட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வந்து வரப்போகிற செக்ஷனில் நம்ம ஒரு ப்ராஜெக்டாக ஹேண்டில் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமேஜ். ஸோ இமேஜை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரியாக்ட் நேட்டிவில் இமேஜ் அப்படிங்கிற வந்து பில்டின் காம்பனன்ட் செக்ஷனுக்கு போங்க. ஸோ இமேஜ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து நம்ம 2 விதமாக ஹேண்டில் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட்லேயே வந்து இமேஜை ஹேண்டில் பண்ணுவோம். சம்டைம் வந்து நெட்வொர்க் எங்கேயாவது சர்வர் சைடில் இருக்கும், அதை நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ ரெண்டுத்துமே நம்ம பார்க்கலாம் இந்த செக்ஷனில். இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அசர்ட் அப்படிங்கிறது இதில் வந்து பை டிஃபால்ட்டாகவே சில இமேஜஸ்லாம் இருக்கும், ஸ்ப்ளாஷ் பிஎன்ஜி ஐக்கான்லாம் இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு இமேஜை ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அசர்ட்டுங்கிறது ஒரு ஃபோல்டருக்குள்ளே இதுக்குள்ளே இமேஜஸ் இருக்குது ரைட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு கீழேயே நான் வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ இமேஜ் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அந்த காம்பனண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா பேசிக்காகவே வந்து இமேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு காம்பனண்ட், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய செக்ஷனில் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த வியூக்குள்ளே டெக்ஸ்ட்டுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன்னா இமேஜ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜை வந்து நீங்கள் கால் பண்ணுறது எப்படின்னா சோர்ஸ்
சோர்ஸ் ஈக்குவல் டு, இதாவது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜஸ் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்லேயே இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கீவேர்டு வந்து ரெக்கார்ட். இது இம்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெக்கார்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இம்போர்ட். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய ஃபைல்ஸ் எங்கே இருக்கோ அதை நம்ம வந்து கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா icon.png அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அசட்டுக்குள்ளே icon.png. ஸோ இதுதான் இமேஜ் இருக்கக்கூடிய லொக்கேஷன். உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டர் ஆகுது. ஸோ இதுவே வந்து சர்வர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். ஸோ சர்வர் சைடுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிக்சம் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்துக்கிறேன். காரணம் என்னென்னா இங்கே வந்து ரேண்டமாக நம்மளுக்கு பிக்சர்ஸ் கிடைக்கும். இப்போது இந்த பிக்சம் அப்படிங்கிற இந்த போர்ட்டல்லேருந்து நம்ம இமேஜஸ் எடுத்துக்கலாம். இது ரேண்டமாக வந்து பிக்சர் ஜென்ரேட் பண்ணும். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜே வந்து திருப்பி வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த டைம் நான் ரெக்வேர்டு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ரெக்வேர்டுக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா URI யூஸ் பண்ணணும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து URI, ஓகே, URI. ஸோ இது இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய அந்த சர்வர் சைட் ரெக்வெஸ்ட்டை கொடுக்கணும். அந்த URL நீங்கள் இங்கே கொடுக்கணும். இப்போது நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜுக்கான URL கிடைக்கும். நீங்கள் இதை காப்பி பண்ணிவிட்டு இதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரெண்டர் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா சர்வர் சைட்லேருந்து வரக்கூடிய இமேஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரியாக்ட் நேட்டிவ் வந்து அப்படியே எடுத்துக்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கான ஓகே ஹைட்டு வித்துலாம் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து ரெண்டர் பண்ணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஃபர்தர் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த இமேஜோடைய வித் ஹைட்டையும் நீங்கள் கொடுக்கணும். வித் :200. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஹைட்டு. ஸோ ஹைட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா 300. இதுதான் வந்து அந்த இமேஜோடைய ப்ராப்பர்ட்டி. அதனால நான் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இங்கே உங்களே வந்து இந்த இமேஜோடைய சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 200 300 இமேஜஸ் இது, ரைட்டா? ஸோ வந்து என்ன இமேஜ் சைஸோ அதை நீங்கள் டிஃபைன் பண்ணல அப்படின்னா அது உங்களுக்கு ரெண்டர் ஆகாது. ஸோ இப்போ வந்து நான் அதுக்கான கரெக்டான இமேஜ் சைஸஸ் கொடுத்துட்டேன். வித் 200, ஹைட்டு 300 கொடுத்துட்டேன், URI கொடுத்துட்டேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் ப்ராப்பராக ரெண்டர் ஆயிருக்கு. ஒருவேளை நான் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் ரெண்டர் ஆகாது. நீங்கள் கரெக்டான URL கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ எப்போதுமே சர்வர் சைடு இந்த மாதிரி வந்து URL பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜோடைய சைஸை ப்ராப்பராக கொடுக்கணும். அப்போ தான் அந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆகும். இப்போ இமேஜ்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வந்து இமேஜஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம வரப்போகிற செக்ஷனில் ஒரு ப்ராஜெக்டில் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டெக்ஸ்ட்டு, இன்னொன்று வந்து இமேஜ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கொடுங்க, அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரியாக்ட் நேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். இன்னும் ரியாக்டில் வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து ப்ரீமியம் கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 100% ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கன்ஃபார்ம்டு. பட் அதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா ரியாக்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இமீடியட்டாக இன்னொரு 1 or 2 months நான் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த கோர்ஸ் வாங்கி படிங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ்.